ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிற மாதிரி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து அலிட் மசன் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கஸ்டம்ன்றதை கொடுத்து 1080:2340 கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷேப்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ஒரு சதுரமாக ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எவ்வளோ தூரம் மேக் பண்ண போகிறீங்களோ அதை பார்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 10லேருந்து 11 செகண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் இமேஜஸ் அண்ட் வீடியோக்குள்ளே போய்க்கோங்க. போய் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் ஒப்பாசிட்டின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை மட்டும் கொஞ்சம் குறைச்சி விட்டுருங்க. 49% வரைக்கும் குறைச்சி வச்சுக்கலாம். 49 இல்லை 50. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நேரில் டீடாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. போயிட்டு அந்த இமேஜை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அந்த இமேஜை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜ் மூவ் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு 3 பார் மாதிரி மேலே ஒன்று வச்சுக்கலாம். மியூசிக் பிளேயர் மாதிரி தெரியறதுக்காக இப்படி அதோட சைஸை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போய் டார்க்கனில் போய் டார்க் கலர் அது கொடுத்துட்டிங்கன்னா கலர் இதுவாயிரும். இதை ஒரு 11 செகண்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட சைஸை கொஞ்சம் சிறுசாகிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே போய் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் ஆட் பண்ணி சென்டரில் கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு இதிலே டார்க்கன் கொடுத்து டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா ஒயிட் கலர் இதுவாயிரும். இதே ஒரு 15 செகண்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் சென்டரில் வைக்கிற சாரி அதோட சைஸை கொஞ்சம் குறைச்சிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு வெளியே வந்துடலாம். இதுக்கு இன்னும் சைஸை குறைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, போதும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பிஎன்ஜி இது அது அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நடுவில் கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு சைஸை கொஞ்சம் பெருசாகிக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக பொருந்துற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சாங் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது முதலே பண்ணியிருக்கணும், இது பண்ண மறந்துட்டோம். சரி, சாங் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆடியோன்ற ஆப்ஷன் உங்களுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது ஒரு 11 செகண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக பாதி கட்டான மாதிரி இருக்கும். 4வது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்குள்ளே போய் தேடாவில் அதில் போய் சைஸ் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சைஸ் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, இதே ஒரு 15 செகண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கணும். லேயர்ன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், கடைசிக்கு முந்தின ஆப்ஷன். அதை கொடுத்து டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்கன்னா இன்னொன்று லேயர் ஓப்பன் ஆயிரும். இல்லை ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் ஆட் எஃபெக்டில் போய் கடைசி ஆட்ன்ற லேயரை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் ஆப்ஷனில் போய் ஸ்ட்ரோக்கை ஆன் பண்ணி விட்டு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் ஆட் எஃபெக்ட் போய் கடைசிக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வைப் அண்டு கீன்னு இருக்கும். அதில் ரேடியல் வைப் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கணும். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி 88 டிகிரி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி 357 அப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நகர்றது தெரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு க்ரீன் ஸ்கின் ஆட் பண்ண போகிறோம்.
ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கிட்டு அதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எந்த இடத்துல வேணும் அப்படின்னு பார்த்து மாற்றி வச்சுக்கோங்க. இது ஆட் எஃபெக்ட் இது ஒரு 15 செகண்ட் கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் ஆட் எஃபெக்ட் கொடுத்து அதே மாதிரி மாஸ்க் அண்ட் கீ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய்ட்டு குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது தேர்ஸ் ஹோல்டு அது எவ்வளோ முடியுமோ உங்களால் இழுத்து விட்டுருங்க. கீழே பார்த்துக்கோங்க க்ரீன் ஸ்க்ரீன் மறைஞ்சிச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மறைஞ்சோடனே வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு ஷேப் ஆட் பண்ண போகிறோம். ஹார்ட் ஷேப் ஆட் பண்ண போகிறோம். ஹார்ட் ஷேப் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி அதோட மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஜூம் நகட்டி வச்சுட்டு 3வது ஆப்ஷனை கொடுத்து ஜூம் சைஸை குறைச்சிட்டிங்கன்னா சைஸை குறைச்சி வச்சு மறுபடியும் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு ஓகே. கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி விடலாம். கலர் அண்ட் ஃபில்ல போய் பிளாக் கலர் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் இன்னொரு கார்ட் ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட சைஸை ரொம்ப சின்னதாக்கிட்டு மியூசிக் பிளேயர் இது மாதிரி இருக்கும்போது அது டெம்ப்ளேட் மேலே சின்னதாக வச்சிடலாம். அதுக்கூட கலரையும் மாற்றி விட்டுலாம். கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய் சைஸை சின்னதாக்கிக்கலாம். சைஸ் சின்னதாகிடுச்சு. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கீழே இறக்கிக்கலாம். அதோட கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கொடுத்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோ வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்பையும் 15 செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து பல்ஸ் சைஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி மட்டும் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி விட்டுட்டு ஸ்க்ரீன் கொஞ்சம் லைட்டாக ஊட்டி விட்டுருக்கலாம். ஊட்டி விட்டுட்டு இப்போ வெளியே வந்துடலாம். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட்டும் கொடுத்தோம்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான இந்த சாங்கோட நேமோ இல்லை சாங்கோட ஆல்பம் நேமோ டைப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சாங்கோட நேமும் சாங்கோட மூவி நேம் அது ப்ராக்கெட்லேயும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துட்டு இதே ஒரு 15 செகண்ட் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சைஸ் கொஞ்சம் கூட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வந்து இப்படி செலக்ட் பண்ணலாம். வியூ ஆல் ஃபாண்ட் கொடுத்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை கொடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணணும். நெட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டு இங்கிட்ட சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் மட்டும் வேணும், ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் வேணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் காட்டும். அதில் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 15 செகண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கீழே கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அது ஃபுல்லாக ரைட் சைடு ஃபுல்லாக உள்ள மறையிற மாதிரி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மறையிற மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. வெளியே வந்தோன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைட்லேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். இப்போ முடிகிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் முடிகிற மாதிரி இருக்கும். இப்படி தான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு உங்கள் சேனலோட இல்லை பேஜோட இன்ஸ்டாகிராம் பேஜோ யூடியூப் சேனலோ நேம் வச்சுருந்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் மட்டும் இருக்கும், அதை ஆட் பண்ணி காட்டுறேன். ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் டார்க் அண்ட் பிரைட் அதை கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர் மறைஞ்சிடும், யூடியூப் மட்டும் இருக்கும். அதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கீழே உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கும் வேணும் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அதையும் 15 செகண்ட் வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.